பட்டவருக்கும் அன்பு மாவின் வணக்கங்கள். வீட்டில் எல்லாருமே லீவில் சும்மா இருக்கோம் இல்லையா? சும்மா இருக்கோங்கன்னா ஜாலியாக இருக்கும். படிக்க வேணாம், எழுத வேணாம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, அதோட சின்ன சின்ன கதைகளையும் கேட்கலாமா? உங்களுக்கு நிறைய பொழுது போகும் இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை சேர்க்கையால் வீரமிழந்த சிங்கம். ஒரு ஊரில் ஒரு பெரிய அழகான வனம் ஒன்று இருந்துச்சு. வனம்னா என்னது? காடு. அந்த காட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு சிங்கம் ஒன்று வந்துச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னா எல்லா ஆடுகளும் பயத்தில் நடுங்கி ஆளாளுக்கு ஓடுச்சு. ஆனால் அந்த சிங்கம் யாரையும் எதுவுமே பண்ணலை. அப்படியே அமைதியாக உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே அது ஒரு அழகான சிங்கக்குட்டியை குட்டி போட்டுட்டு இந்த சிங்கம் என்னாச்சு? இறந்து போயிடுச்சு. எல்லா ஆடுகளும் பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுறது? சரி, நம்ம ஆட்டுக்குட்டி மாதிரியே இதையும் சேர்த்து வளர்த்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? அந்த சிங்கக்குட்டியை பால் கொடுத்து வளர்த்துச்சு. சிங்கத்தை ஆட்டுப்பாலை குடித்தாலும் சிங்கத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குல்லம்மா. ஆடுங்கிறது ரொம்ப சாதுவானது, சிங்கம்ங்கிறது என்னது? மிகவும் கம்பீரமானது இல்லையா? உங்களை எல்லாருமே ஏய் நீ ஒரு சிங்கக்குட்டிடா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? ஏய் நீ ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா? எல்லாத்துக்குமே சிங்கக்குட்டி அப்படின்னா தான் பிடிக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அது கம்பீரமானது. ஆனால் இந்த சிங்கக்குட்டி என்னாச்சு? இந்த ஆடுகளோட பழகி பழகி அது ஒரு சிங்கம் அப்படிங்கிறதையே அதுக்கு மறந்து போயிடுச்சு. ஆட்டுக்குட்டி மாதிரி மே மே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் ஒன்று இந்த ஆடுகளை பார்த்துட்டு வந்து அப்படியே பெரிய கர்ஜனை ஒன்று கர்ஜிட்டு என்ன பண்ணுச்சு? இந்த ஆடுகளை துரத்த ஆரம்பிச்சது. துரத்தும் போது எல்லா ஆடுகளும் பயந்து ஓடும்போது பார்த்தா நடுவில் இந்த சிங்கம் குட்டி என்னாச்சு? பயந்து ஓடுது. அந்த அந்த சிங்கத்துக்கே ஒன்றும் புரியல. என்னடா அது, நம்மளை பார்த்து இந்த ஆட்டுக்குட்டி பயந்து ஓடுது, ஓகே, அங்கே நடுவில் ஒரு சிங்கக்குட்டி எதுக்கு பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? ஆடுகளை துரத்துறதை விட்டுட்டு அந்த சிங்கக்குட்டியை ஓடி போய் துரத்தி பிடிச்சிட்டு இந்த சிங்கம் பயந்து அப்படியே நடுங்குது. அதை பார்த்தோன்னா சிங்கம் வந்துட்டு ஆச்சரியம் தாங்க முடியல. டேய், நீ ஒரு சிங்கக்குட்டி, நீயும் என்ன மாதிரி கம்பீரமான ஆள், ஆனால் நீ எதுக்கு பயந்து ஓடுற என்னைய பார்த்து அப்படின்னா, நான் எப்படி சிங்கக்குட்டி ஆக முடியும்? நானும் ஆட்டுக்குட்டி தானே அப்படி சொல்லுச்சு. அப்படின்னா, ஐயோ நீ ஆட்டுக்குட்டி கிடையாது, நீயும் ஒரு சிங்கக்குட்டி தான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இந்த சிங்கம் சிங்கக்குட்டியை கூட்டிகிட்டு ஒரு பெரிய குளத்துக்கு போகுது. குளத்துக்கு போனோன்னே, இங்கே பாரு, அந்த தண்ணியில் உன் முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி காட்டுது. சிங்கக்குட்டியும் தண்ணியில் எட்டி பார்க்குது. ஆமாம், என்னோட முகம் ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லை, உங்களை மாதிரி இருக்கே அப்படின்னா, ஆமாம் நீ ஆடு கிடையாது, சிங்கம் அப்படிங்குது. அப்போ தான் புரியுது இந்த சிங்கக்குட்டிக்கு, ஓ நான் சிங்கமா, ஆனால் என்னால் ஏன் உங்களை மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, இந்த சிங்கம் பாரு அப்படி வேகமாக ஒரு கர்ஜனை ஒன்று பண்ணுது. அதை பார்த்தோன்னே இந்த சிங்கக்குட்டியும் முயற்சி பண்ணி ஒரு சின்ன கர்ஜனை பண்ணுது. அதுவாலையும் சிங்கம் மாதிரியே கர்ஜிக்க முடியுது. உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுது? வேகமாக கர்ஜனை பண்ணுது. அந்த காடே அதிருது. அப்போ தான் அதுக்கு புரியுது, சரி நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஆடுகள் மாதிரியே இருந்துட்டோம் இல்லையா, நம்ம ஒரு சிங்கக்குட்டிங்கிறதே மறந்துடுச்சு. அதே மாதிரி தாம்மா நீங்களும் இந்த உலகத்துக்கு மிக பெரிய ஆள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டுருக்கீங்க இல்லையா? உங்களால் தான் மிகப்பெரிய சாதனையெல்லாம் நிகழ்த்த முடியும். பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்க பாருங்கள், அந்த ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர், இது எல்லாமே பாருங்கள். ஏன் பஸ்ஸு, லாரி, ஏரோப்ளேன், இங்கேருந்து வெளியே மேலே போகிற சேட்டலைட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? ஒரு மனுஷங்க தான், சாதாரண மனுஷன். அவங்க எப்படி சாதனையாளராகவே பெரியவங்களாகவே இருந்தாங்களா? இல்லை, உங்களை மாதிரி குட்டி பசங்களாக இருந்து தான் பெரிய ஆளாக சாதனையாளராக மாறினாங்க. எப்படி முடிஞ்சது? உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களால் மிகப்பெரிய சாதனையை பண்ண முடியும். உங்களால் மட்டும்தான் முடியும். சரியா? அதனால் அதுக்கான முயற்சியை எடுப்போமா? வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.